اللهم صل وسلم بارك على رسولك سيدنا ونبينا الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتجدنهم أحرص الناس على حياة ومن الذين أشركوا أذى كثيرا. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும், நம் குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபி அவர்கள் முதல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள், எத்தனையோ கூட்டத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். நபிமார்களே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்போ அவர்களுடைய கவுமுகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அவர் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஆயுள் காலம் என்று சொல்றமே, அந்த ஆயுள் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த வயதை உலகத்தில் எவ்வளவு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்தார்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உள்ள காலத்துல 2000 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்வானாம். 2000 வருஷம் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே 500 ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில். 500 ஹஜ்ஜே 500ன்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த கவுமுகள் அவங்க வரும்போது ஃபுல்லா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? அவங்களோட ஆயுள் காலத்தை 2000 1500, அப்புறம் 1000, அப்புறம் 800 இப்படி குறைத்து கொண்டே வருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக வந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு அல்லாஹ் எத்தனை வயசா இப்ப தீர்மானிச்சிருக்கான்? 60 70. வெறும் 60 70 சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அந்த காலத்தில் உள்ள அந்த வயசை நாம கணக்கிட்டோம்னா இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கை சின்ன பிள்ளை வாழ்க்கை. அந்த காலத்துல 60 வயசு 70 வயசுங்கிற சின்ன குழந்தையோடைய வயசு அது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வழியா வருவாங்க. வந்துகிட்டு ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, என் பையன் மூத்தா போயிட்டானா? வயசு என்ன அவனுக்கு? சின்ன வயசு தான், 150 வயசு தான் ஆகுது அப்படிம்பாங்க. 150 வயசு தான் ஆகுது, சின்ன பையன் 150 வயசு தான் ஆகுதா? இதுக்கடுத்து ஒரு காலம் வர இருக்கின்றது. கடைசி நபின்னு சொல்லி ஒரு உம்மத்து வர இருக்கு. ஏன்னா சொல்றது அது நபிக்கு தெரியாது அடுத்து ஒரு உம்மத்து வரப்போகுதுங்கிறது தெரியாது. அவங்க சொன்னாங்க ஒரு நபி இன்னும் நம்ம காலத்துக்கு ஒரு நபி வர இருக்கிறார், அவங்களோட வயசு இதை விட கம்மியா இருக்கும். அப்ப 150 வயசுங்கிற சின்ன புலத்தனமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு 100 தொடுறது என்பது ஒரு அபூர்வமா இருந்து கொண்டிருக்கிறது. 60 50 40 தொட்டுட்டாலே இன்னைக்கு 50 40 50 தாண்டதே பெரிய விஷயம். இன்னைக்கு நோய்க்கு வயசு கிடையாது, இன்னைக்கு மௌத்துக்கு வயசு கிடையாது, மரணத்துக்கு நேரம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு பேச்சு இருந்துச்சு, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவருக்கு வயசு என்ன, இன்னும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரா, படுக்கையில இருந்தாரா, இந்த கேள்வியெல்லாம் கேட்ட காலம் போய் என்ன மூத்தா இப்பதானே பார்த்தேன், அவரை கொஞ்சம் நேரத்தானே டீ கடையில பார்த்தேன், ஏன் என்னோட தானே ஃபஜ்ர் தொழுகிற பக்கத்துல இருந்தாரு. இப்படி ஒரு மோசமான காலம் என்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய வயது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டான். மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டுகள் அதுலயே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளம் ஒரு வருடம் என்பது ஒரு மாதங்களை போல கடந்து செல்லும். ரமலானை சந்திச்சு எத்தனை மாசம் ஆச்சு? இன்னைக்கு ஒரு மாசம் எங்க போச்சுன்னே தெரியல. போன வாரம் ஜும்மாவை சந்திச்சோம், இந்த வாரம் ஜும்மா முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் கழிஞ்சா நான் ஜும்மா வர மாதிரி இருக்குது. 4 நாளுங்க, இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாளுங்கிறது 2 மணி நேரத்துல கடந்து போயிடும் நம்மள. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதங்களை போல கடந்து செல்லும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரங்களை போல கடந்து செல்லும், ஒரு வாரம் என்பது ஒரு மணி நேரத்தை போல கடந்து செல்லும். இன்னைக்கு நாம அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சென்னை போன்ற நம்ம ஊரை போன்ற பெரிய பெரிய நகரங்கள்ல பிசினஸ் மேன் என்ன சொல்றா, எனக்கு நேரமே இல்லை,
நான் அவ்வளோ பிசினஸ் பண்றேன், நான் அவ்வளோ எனக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தாது, அவ்வளோ பிசினஸ் பண்றேன். பிசினஸ் கம்மி தான், அல்லாஹ் நேரத்துல பரக்கத்தை எடுத்துட்டான். உனக்கு நேரத்தை அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டா. நீ பார்க்கக்கூடிய வேலை அந்த வேலை மட்டும்தான். எனக்கு நேரமே கிடையாது. அந்த கோபத்தை நாம குடும்பங்கள்லையும் மற்றவங்க உறவுகிட்ட நமக்கு எனக்கு வேலை இருக்கு, நேரம் இல்லை அப்படி கடந்து போறோம். நேரம் நம்மளுடைய வேலை அதே வேலை தான். ஆனா அல்லாஹ் நேரங்கள்ல பரக்கத்தை, அல்லாஹ் அதுல உள்ள நேரத்தோட ஆயுள அல்லாஹ் குறைச்சிட்டான். அதை நாம விளங்கணும். இன்னைக்கு மோசமான ஒரு காலத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதை விட மோசமான காலமா தான் ஆகும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக்கா, அவருக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக். என்ன சொல்றதுன்னே தெரியல. மரணத்துக்கு எந்த வயசுமே கிடையாது. கேன்சர் நோய் ஒரு காலத்துல ஒரு முதிர்ச்சி அடைந்தவங்களுக்கு தான் கேன்சர் நோய்ங்கிறது நம்ம ஊர்ல அபூர்வமா கேள்விப்படுவோம். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட அந்த நோய் வருவதாக இன்னைக்கு உலகம் முழுக்க பேச்சு இருக்கு. சயின்ஸ் சொல்லுது இன்னைக்கு எங்கேருந்து வருது அந்த நோய், அந்த குழந்தைக்கு என்ன போதை பொருள்னால கேன்சர் வரும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிகரெட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி போதை பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு கேன்சர் ஒன்று. குழந்தைக்கு என்ன அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை சிகரெட்டு குடிக்குதா இல்லை என்ன இது இருக்கு? அப்போ போதை பொருள்னால கேன்சர். இன்னைக்கு மரணங்கிறது ஒரு அபூர்வமான ஒன்றாக இன்னைக்கு பார்க்க முடியாது. எந்த நேரத்துல எந்த நொடியில நம்மளுக்கு சேருன்னு சொல்ல முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி பிடரிக்கு பக்கத்திலே மரணம் இருக்கின்றது. நம்மளோட பிடரிக்கு பக்கத்துல மரணம் இருக்கு. நாம அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை சிந்திக்கிறதே கிடையாது. இன்னைக்கு அதை பத்தி நாம சிந்திக்கிறதே கிடையாது. ஆயுள் காலத்தை பத்தி, ஆயுள் உலகத்துல ஆஃபியத்தா வாழ வேண்டும், ஆரோக்கியமா வாழ வேண்டும், நாம் அதிக நாள் வாழ வேண்டும் நபிமார்களே ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களே ஆசைப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரூஹை எடுக்கிறதுக்காண்டி மலக்க அனுப்பினானாம். இஸ்ராயேல்ஸ்லாம் வராங்க, வந்துட்டு சொன்னாங்க, உங்க ரூஹை கைப்பற்ற போறேன், அல்லாஹ் உங்க உயிரை எடுக்க சொல்லிட்டான். அவர் கோபக்காரரு, மலக்குன்னு பார்க்கல, ஒரே அடி அவரை. மலக்கே ஒரே, அந்த காலத்துல மலக்குமார்கள் நேர்ல வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மலக்கு வரதே கிடையாது. இன்னைக்கு வந்தாங்கன்னா நம்மளும் அதான் செய்வோம். ஏன் ரூஹை எடுக்க வந்திருக்கேன் அடிச்சிருவோம். அதனால அன்னைக்கு அடிச்ச அடியில தான் அல்லாஹ் அந்த கண்ணுக்கு தெரியதே மறைச்சிட்டான் போல தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மலக்க ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிச்ச அடியில அவருக்கு ஒரு கண்ணு பொட்டையாய் போச்சு. கண்ணு கலங்கிட்டு அவர் அல்லாட்ட நேரா போனரா, நீ ரூஹை கைப்பற்ற சொன்ன, நான் போனேன், அவர் என்ன அடிச்சுட்டாரு. ஓ, உயிரை தரமாட்டேன்னு சொல்ற மனுஷன் ஏன் நீ அனுப்புன அது அப்படின்னு அல்லாட்ட கேட்டாரா. அல்லாட்ட போய் கேட்டார், உயிரை தரமாட்டேன்னு சொல்ற அவர்கிட்ட எதுக்கு என்ன அனுப்புற, நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப அல்லாஹ் சொன்னானா, நீ அவர்கிட்ட போ, ரெண்டாவது போய் சொல்லு, காளமாடு இருக்கு, காளமாடை ஒரு கையால நீ அந்த முடியை இப்படி புடி, நீ எவ்வளவு முடிய பிடிக்கிறியோ, ஒரு முடிக்கு உனக்கு 100 வருஷம் நான் தந்துறேன், ஒரு முடிக்கு 100 வருஷம், நீ எவ்வளவு அந்த முடியை இப்படி பிடிக்கிறியோ அதுல எத்தனை முடி இருக்கோ அத்தனை வருஷம் உனக்கு தந்துறேன், போய் சொல்லு அப்படின்னாலாம். அப்ப அந்த மலக்கு வந்தாராம். வந்துட்டு இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி விட்டான், சரி நான் பிடிக்கிறேன் வைங்களேன், ஒரு 2000 முடிய கூட நான் பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உயிரை எடுப்பேன், அதுக்கப்புறம் உயிரை எடுப்பேன், எத்தனை முடியை பிடிக்கிறியோ அது வருஷம் கொடுத்துட்டு திருப்பி உன் உயிரை எடுக்கிறதுக்கு நீங்க வருவீங்களாம வருவேன், அதுக்கு இப்பவே எடுத்துட்டு போயிருங்க, அது எதுக்கு இப்பவே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாரு அவரு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி அனுப்புறான், மௌத்துங்கிற எல்லாத்துக்கும் வரும், ஆனா வாழ வேண்டும் என்று மலக்கு நபிமார்களே ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்களாம் கடைசியில, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்ன ஆசைனா பைத்துல் முகத்தஸ், முதல் கிபுலா, நம்மளோட முதல் கிபுலா பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனத்துல இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலுக்கு நான் போகணும், அங்க வச்சு என் ரூஹை கைப்பற்றிருக்கேன், நான் அங்க அடக்கமாகணும், எனக்கு அதான் ஆசை. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஆசையை நிறைவேற்றினார். இதுல நாம நபிமார்களை தவறா நினைக்க கூடாது. அவங்க உலகத்து மீது ஆசைப்படல, அவங்களோட ஆசை என்னன்னா இந்த உலகத்துல அதிகமான அமல் செய்ய வேண்டும், வாழ்ற காலத்துல இன்னும் அமல் செய்யணும். அப்ப ஏன் மலக்கு அவர் அடிச்சுன்னு ஒரு கேள்வி வரும், எதுக்கு அடிச்சர்னா அவருடைய ஆசை பலஸ்தீனத்துல பைத்துல் முகத்தஸ்ல மௌத்தா போகணும்னு ஒரு ஆசை. அவர் இருக்கிற வேற நாட்டில், இப்போ ரூஹை கைப்பற்றினா எப்படி அங்க பாடியை கொண்டு போக முடியும், இப்பள்ள வசதினா அப்ப கிடையாது. அந்த கோபத்துல தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கை அடித்தார்கள் என்று வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆசையை நிறைவேற்றினார். அப்ப மரணம் என்பது எல்லா காலத்திலும் வரும், எல்லாத்துக்கும் வரும், யாரும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனா நல்ல அமல்களோடு நாம மரணிக்கணும், நாம கொடுத்திருக்கிற ஆயுளை நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்காண்டி துவா செய்யணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இப்படி ஒரு துவா செய்வாங்களாம், திடீர் மரணங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு, திடீர் மரணங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஏனென்று சொன்னால் திடீர் மரணம் என்பது இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிப்படுது, என்ன தெரியுமா? நல்லா இருந்தாரு, காலை ஃபஜ்ர் தொழுதாரு, டப்புன்னு போயிட்டாரு, நல்ல மூத்து. இது நல்ல மூத்து அல்ல, இது நல்ல மரணம் கிடையாது. அங்கே எங்கே தௌபாக்குண்டான வாசல்கள் திறக்கப்படவில்லை, குடும்பங்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்புகள் திறக்கப்படவில்லை, எந்த சந்தர்ப்பமும் அங்க கொடுக்கல. இது என்ன நல்ல மூத்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாம நினைச்சுக்கிட்டு படுக்கையில படுத்துட்டு நோய்வாய்ப்பட்டு சாவுறது மோசமான மரணம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மோசமான மரணமாக கருதப்படாது. முன்னாடி உள்ள பெரிய பெரிய நபிமார்கள், சஹாபாக்கள், பெருமக்கள் படுக்கையில இருந்து தான் போயிருக்காங்க. ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி போனாங்க? நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்து தானே போனாங்க, படுக்கையில இருந்தா வஃபாத் ஆனாங்க. அப்ப தௌபாக்குண்டான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம படுக்கையில படுத்துட்டு நாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டு, நம்ம நாவு சொல்ல முடியாவிட்டாலும் உள்ளம் சொல்ல வேண்டும். எல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன், பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அப்ப அதற்குண்டான வாய்ப்புகள்னா எப்ப கிடைக்கும் தெரியுமா? நாம நல்லா இருக்கக்கூடிய காலத்துல துஆக்களை அதிகப்படுத்தணும். நீண்ட ஆயுளுக்குண்டான வழிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன வழிகள் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கொண்டே இருங்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிச்சோன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவாங்க. அவங்க பாவத்தை விட்டு தவிர்க்கப்பட்டவர்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அவங்க ஏன் ஓதணும்? அவங்க ஓதுனாங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி நமக்கு கற்றுத் தந்தாங்க. இரண்டாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பெற்றோர்களை நீ பேணி பாதுகாத்துக்கொள், பெற்றோர்களோட உள்ளத்தை குளிர வை, நீ அவங்கள பராமரித்து நல்லபடியா நடத்து, அவங்களோட துவாக்கள் உன்னுடைய ஆயுளை நீளமாக்கும் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மூன்றாவதாக உறவுகளை பேணி நடக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். உறவுகளை பேணி நடக்கணும். இன்னைக்கு நாம ஒட்டுனாலும் அவன் ஒட்டுற மாதிரி தெரியல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உறவுகள். நாம முறிக்க கூடாதுன்னு நினைக்கிற எந்த உறவுகளா இருக்கட்டும், நம்மளுடைய மனைவியனோட உறவுகளா இருக்கட்டும், நம்ம உறவுகளா இருக்கட்டும், நம்மளுடைய பையனுடைய உறவுகளா இருக்கும், சம்பந்தக்கார உறவுகளா, நம்ம முறிக்க கூடாதுன்னு நினைக்கிற அவங்களுடைய எண்ணங்கள் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம எப்படி வாழ்றது இன்னைக்கு? அப்ப நம்மளுடைய ஆயுள் காலமும் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் பேணி நடக்கணும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம உதறிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு மோசமான மரணங்களும் ஆயுள்கள் குறைந்த காலத்தில் மரணிப்பதும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம அதிகமா துஆ செய்யணும். அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, அதிகமான அமல் செய்யக்கூடிய நசீபை கொடு, என் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளை கொடு. குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு நபிமார் குரான்ல அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துஆவை சொல்லுவான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் அன்த கைரு வாரிசீன். அவங்க அந்த துஆவை கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன வாரிசு இல்லாதவன் ஆக்கிராத அப்படின்னு சொல்லி நபி துஆ செஞ்சாங்களாம். அந்த ஆயத்துக்கு அர்த்தம் வாரிசு இல்லாதவன் என்ன ஆக்கிராதன்னு சொல்லி நபி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் வாரிசை கொடுத்தான். இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த துஆவை ஓத சொல்லி கற்றுக் கொடுக்கப்படுது. தப்சீர்ல விளக்கங்கள்ல ஒரு போடுவாங்க, எங்க உஸ்தாது பெருந்தகை அதை நடத்தும் போது சொல்லி கொடுத்தாங்க, குழந்தை பிறந்துட்டுன்னு சொல்லி அந்த துவாவை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னாங்க. குழந்தை பிறந்துட்டுல அப்ப எதுக்கு அந்த துவா? அப்படி அல்ல, நீ மரணிக்கிற வரைக்கும் அவன் உனக்கு வாரிசா இருக்கணும். இன்னைக்கு அந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கும். ரப்பிலா ததர், என்ன வாரிசு இல்லாத ஆக்கிறாள்னா, உன்னுடைய கபருக்கு அவன் மண்ணு போடுறதுக்கு முன்னாடி நீ கபருக்கு அவங்க கபருக்கு மண்ணு போடக்கூடிய நிலைமை வந்தாலும் உனக்கு வாரிசு இல்லை. உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த துவாவை நாம மரணிக்கிற வரைக்கும் ஓதணும். எனக்கு ஒரு வாரிசை நீ கொடுத்துட்ட, அந்த வாரிசு எனக்கு கடைசி நான் மரணிக்கிற வரைக்கும் அவன் இருக்கணும். அந்த துவா அப்படிப்பட்ட ஒரு துவாவை நபிமார்கள் ஓதி இருக்கின்றார்கள். அதுக்கு விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன் இப்படி சொல்லி தருவாங்க. அப்ப நாம வாழ்ற காலத்துல நம்மளோட ஆயுள் காலத்துக்கும் நம்மளோட ஆஃபியத்துக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒன்று என்னன்னு சொன்னா, துவாக்களை அதிகப்படுத்தணும், பாவங்களை விட்டு தவிர்த்துக்கணும், அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஆயுளை நீளமாக்கி தருவானாக. வாழும் காலத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.